என் புருஷன்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு குணசேகர சக்தி வரைக்கும் அந்த குடும்பத்துல பழமைவாதம் வேரூனி நிக்குது. அவங்க கிட்ட என்னால எதிர்த்து தர்க்கம் பண்ண முடியல. காலேஜை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆரேட்டர்னு பேர் வாங்கினேன்னா என் வார்த்தைகளும் நானும் அந்த பழமைவாதிகள் கிட்ட தோத்து போயிட்டோம், அடங்கி போயிட்டேன். என் மருமக என் பக்கம் வந்து நின்னா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஒரே நாள்ல சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. பாவம், படிப்பு வாசனையே இல்லாத குடும்பத்திலேருந்து வந்தவ, தனக்கு எது வேணும் எது வேண்டான்னு யோசிக்க கூட தெரியாதவ, ஆண் வர்க்கம் தான் உயர்ந்தது அப்படிங்கிற குடும்பத்திலேருந்து கொண்டு வரப்பட்டவ. இனி பேசி பயன் இல்லைன்னு பேசுறத குறைச்சிட்டேன். அந்த ஈஸ்வரி படிச்ச பொண்ணு, அவளால மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தேன். நடக்கல. பெரிய ஏமாற்றம். என் பேச்ச அடியோட நிறுத்திட்டேன். அப்புறம் ரேணுகா வந்தா, நந்தினி வந்தா, எல்லாரும் குணசேகரனோட மோசமான கட்டமைப்புக்குள்ள அடங்கித்தான் போனாங்க. அவங்களுக்குள்ள இருந்த சுயத்தை மறைச்சி மறந்து கடைசியில ஜடமா மாறி போயிட்டாங்க. இவங்களையெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு கோவம் வருது. அத என்னால வார்த்தையால வெளிப்படுத்த முடியல. எழுத்துக்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சேன். நிறைய எழுதுனேன், எழுதிக்கிட்டும் இருக்கேன். இந்த வீட்டு சூழ்நிலைய மாத்த ஒரு தேவதை வந்து இறங்க மாட்டாளா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள இருந்தது. அப்பதான் நீ வந்த. நீ வந்த முதல் நாள் இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. பால் பழம் கொடுத்தப்போ நீ அந்த முதல்ல குடிச்சிட்ட. ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டப்போ, ஏன் பொண்ணுங்க முதல்ல குடிக்க கூடாதா, இது என்ன சட்டம் அப்படின்னு நீ கேட்ட. அப்ப எனக்கு மனசுல லேசா ஒரு நம்பிக்கை வந்தது. இவங்க வேஷம் களைஞ்சப்போ நீ அதை எதிர்கொண்ட விதம் என் நம்பிக்கை இன்னும் அதிகப்படுத்துச்சு. அதுக்கு அடங்கி போகாம எதிர்த்து நின்னு பேசினப்போ, நியாயத்தை தைரியமா பேசுறா, இவளால நிச்சயமா இந்த வீட்டுல ஒரு மாற்றம் வரும், மத்தவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு நான் பூரணமா நம்பினேன். ஆனா உன் அதிகபட்ச கோபம் பிரச்சனையில இருந்து அந்த வீட்டுல இருந்து ஓடுறதுதான். வேற என்ன செய்ய சொல்றீங்க? உங்களை மாதிரி அடங்கி போக சொல்றீங்களா? யூ ஆர் ரைட். உங்க காலம் மாதிரி இல்ல இப்போ. பெண்கள் தனியா சுயமா அவங்க கால நிக்க முடியும். அதை நோக்கிதான் நான் போறேன். எங்க போற? இந்த அடிமைத்தனத்துல இருந்து விலகிறதா நினைச்சிட்டு உன் உழைப்பு திறமை எல்லாத்தையும் இன்னொரு நாட்டை மேம்படுத்த கொண்டு போய் கொட்டி நம்ம நாட்டை அங்க அடிமையாக்க போற. நத்திங் மோர். இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபேசினேஷன். ஃபாரின் லைஃப் ஸ்டைல், ஃபுட், டாலர்ஸ், ஈரோஸ், பவுண்ட்ஸ். இதான். என்னோட படிச்ச பாதி பேர் அமெரிக்காவில் செட்டில் ஆனவங்க. இப்ப பாதி பேர் உயிரோட இல்ல. ஆனா அவங்க கடைசி காலத்து ஆசை என்ன தெரியுமா? சொந்த ஊர்ல வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா செய்ய முடியாமலே போய் சேர்ந்துட்டாங்க. தர்ஷினி விட்டு விட்டு ஓடி போறேன்னு சொன்னப்போ அவளுக்கு நீ என்ன சொன்ன? யார உதாரணமா காட்டின? அமெரிக்காவிலயோ ஆஸ்திரேலியாவிலயோ போய் செட்டில் ஆகி லட்ச லட்சமா சம்பாதி அப்படின்னு உதாரணம் யாரையும் காட்டலையே. அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. நீ சொன்ன பேரெல்லாம் நான் சொல்லவா? மலாலா, நதியா முரத், இவங்க எல்லாமே நமக்கு என்ன, நாம தப்பிச்சா போதும் அப்படின்னு ஓடி ஒளிஞ்சாங்களா என்ன? அவங்களோட தனிப்பட்ட போராட்டம் தான் சமூக மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. They are leaders, true leaders. போராளிகளை உதாரணமா சொன்ன ஜனனி இப்ப இன்னைக்கு இந்த பிரச்சனையை விட்டுட்டு சுயநலமா நமக்கு என்னன்னு ஓடுறான்னு நினைக்கிறப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதே நேரத்துல ஏமாற்றமாவும் இருக்கு. நான் எதுக்கு அடுத்தவங்களுக்காக யோசிக்கணும், என் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஆளா நீ இருந்தேன்னா நான் இந்நேரம் உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்க மாட்டேன். அப்படி இருக்கிற ஈஸ்வரி கிட்டயோ, ரேணுகா கிட்டயோ, நந்தினி கிட்டயோ நான் இதை கேட்டது கூட இல்லை. ஆனா நீ அப்படி அடங்கியும் போகல, விலகியும் போகல. ஈஸ்வரி அம்மா சாவல இருந்து தர்ஷினி சடங்கு வரைக்கும் உனக்கு எது நியாயம்னு பட்டுதோ அதுக்கெல்லாம் நீ போராடி நடத்தின. உன்னோட லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன ஆச்சரியப்பட வச்சது.
யூ வாண்டட் டு மேக் தேர் லைஃப்ஸ் பெட்டர். இதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சுட்டு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு லேசான வெளிச்சத்தை அவங்களுக்கு காட்டிட்டு திரும்பவும் அவங்கள இருட்டுக்குள்ள தள்ளிட்டு நீ வெளிச்சத்தை தேடி ஓடுறதை என்னால ஏத்துக்க முடியல. இத பார், ஓன் நியாயம் ஏன் நியாயத்தெல்லாம் விட்டுட்டு பொதுவா யோசிச்சு பார்த்தா இது நீ அவங்களுக்கு பண்ற துரோகம். எனக்கு சிரிப்பா இருக்கு ஜனனி. இங்க வந்த, இங்க பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் வெளிநாட்டுக்கு ஓடுற. நாளைக்கு போற இடத்துல பிரச்சனை வந்தா அங்க இருந்து எங்க ஓடுவேன்? அப்புறம் அங்க வேற இடத்துல பிரச்சனை வந்தா அங்க இருந்து எங்க ஓடுவேன்? இப்படி கடைசி வரைக்கும் ஓடுறதுதான் வாழ்க்கையா? Running away from a problem is race. You will never win. Stop running. Find solution. நீ சாதிக்க போறேன்னு வெளிநாட்டுக்கு போறியே, என்ன சாதனை பண்ண போற? உன்னை பொறுத்த வரைக்கும் டிகிரியை வேஸ்ட் பண்ணாம கோடி கோடியா சம்பாதிச்சு இவங்க வச்சிருக்கிற எக்கனாமிக்கல் ஹைரேச்சில ஏறி போய் டாப்ல உட்காந்துக்கிறது தான் சாதனையா? இல்ல நாம வாழற வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கணும்னு நினைச்சு அதை நோக்கி பயணிக்கிறது சாதனையா? இஃப் யூ சூஸ் த ஃபார்மர், அது சாதிக்க போறது இல்ல, சம்பாதிக்க போறது. அப்படி கோடி கோடியா சம்பாதிச்ச எல்லாருமே ஓவர் நைட்ல விட்டுட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சதை நானும் பார்த்திருக்கேன், நீயும் கேள்விப்பட்டிருப்ப. அது இல்ல ஜனனி வாழ்க்கை. இன்னைக்கு நீங்கள்லாம் யூஸ் பண்ற வார்த்தை இருக்கே, மேனேஜ்மெண்ட். இதோட ஸ்பெல்லிங் கூட தெரியாம எத்தனையோ பேர் அனாயாசமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பீப்புள் மேனேஜ்மெண்ட், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து வந்ததுதான். இதெல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு வெளியாட்கள் கேட்டா வீட்டுல சும்மாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிமையில ரெண்டு கூட்டம் இருக்கு. தான் அடிமையா இருக்கோன்னு தெரிஞ்சிருக்கிற கூட்டம் ஒண்ணுன்னா, தான் அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறதே தெரியாம ராணியா வாழ்ந்துட்டு இருக்கோன்னு நினைச்சுக்கிட்டு அடிமையா வாழற இன்னொரு கூட்டம். ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி இதுல முதல் ரகம். விசாலாட்சி, ஆதிரை இரண்டாவது ரகம். சரி, இவங்களுக்கெல்லாம் நீ என்ன செய்ய போற? நான் அந்த வீட்டுல இருக்கிறவங்கள மாத்த முயற்சி பண்ணினேன். ஆனா அது வேஸ்ட்னு புரிஞ்சிச்சு. நீ யார மாத்த முயற்சி பண்ண? அந்த வீட்டு ஆம்பளைங்களையா? ஆஹா, அவங்கள மாத்த முடியாது. அவங்களுக்கு காலங்காலமா இருக்கிற பொறையோடி போன குணம் அது. நீ மாத்த வேண்டியது அந்த வீட்டு பெண்களை, குறிப்பா அந்த வீட்டு மருமகளுங்களை. ஈஸ்வரி மாதிரி இருக்கிற பெண்களுக்குள்ள இருக்கிற தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் வெளியே கொண்டு வர சொல்றேன். அவங்க வாழற அறைக்குள்ள புடவை நகையோட சேர்த்து அவங்க கனவுகளையும் ஆசைகளையும் பூட்டி வச்சிருக்காங்க. அதை வெளியில கொண்டு வா. தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை வாழணுங்கிற ஆசை இருக்கணும். அந்த எண்ணத்தோட நீங்க நடக்கணும் அப்படிங்கிற வழியை நீ ஏற்படுத்தி கொடு. நீ உதாரணமா காட்டின பெண்கள் மாதிரி சாதிச்சு காட்டுறதா உண்மையான சாதனைன்னு நான் நினைக்கிறேன். I saw a real leader in you. A real leader takes people where they ought to be. அதை விட்டுட்டு பணத்தை தேடி ஓடி நிம்மதி இழக்கிற கூட்டத்துல உன்னை நீ தொலைக்க போறேனா? ஆல் தி பெஸ்ட். நான் 10 நிமிஷத்துல முடிச்சிடறேன்னு சொல்லி ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. நான் முடிச்சிட்டேன். நீ எப்படி ஆரம்பிக்க போற? ஐயோ போச்சு,
போச்சு. கல்யாணம் பண்ண போறாங்க. அநியாயம், அக்கிரமம், எதுவுமே கேட்க முடியல. சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. அந்த ஆள் நாளுக்கு நாள் ரொம்ப கேவலமா மாறிக்கிட்டு வராரு. நீ வேற, அந்த ஆளு முன்னமே அப்படித்தானே, அவருக்கு ஒன்றும் நமக்கு தெரியாத. ஆனா இந்த துரைசாமி அந்த அவன் மகளும் என்னடி இவங்க அன்னைக்கு போனாப்புல போனாங்க, இப்ப திருப்பி பல்ல இழிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. கொஞ்சம் கூட வெக்கமானமே இருக்காதோ? இவெல்லாம் சிங்கப்பூர்ல கோடீஸ்வரனா இல்ல 420 தெரியலையே. அம்புட்டு பெரிய பணக்காரன் இந்த ஆளுக்கு எதுக்கு உருகி மருகணுங்கிறேன். வானா வாரேன், போனா போறேன். யார் இந்த ஆளு? அந்த ஆளை விடுங்கக்கா. அவர் பெத்த முத்து மக. ஐயோ அப்பா, அப்படியே கதறி துடிச்சிட்டு ஓடினா. அது ஆட்டம் பயங்கரம். இப்ப சின்ன தம்பி படத்துல வர பைத்திய மாதிரி எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம்னு ஓடி வந்து நிக்கிறா. இதுல இவங்கள பார்த்து கண்ணு பட்டுருமா. இவங்க பண்ற வேலைக்கெல்லாம் கை கால் தான் படப்போகுது. மூத்தவர் பயங்கர தெளிவு சொன்னாரு பாத்தீங்களா. அழகா ஜாதகம் பார்த்ததை மட்டும் சொல்லிவிட்டு முத கல்யாணம் இல்லங்கிறத அப்படியே மறைச்சு விட்டாரு. இப்பதான் தெரியுதுக்கா நம்மள ஏன் வலுக்கட்டாயமா அள்ளி போட்டு கொண்டு வந்தாங்கன்னு. ஓ முருகா முருகா, இப்ப என்ன செய்யறது? எனக்கா நீங்க அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா? எதுவும் பண்ண முடியாது. எல்லா விளையாட்டும் முடிஞ்சு போச்சு. இனிமே வேடிக்கை தான் பார்க்கணும். போனை போட்டு வாசுகிட்ட சொல்லானா மொத்த போனையும் புடுங்கி வச்சுக்கிட்டாரு. அதுதான் திட்டமே. புரியுதுக்கா. அவன் நம்பர் கூட முழுசா நனவுக்கு வரமாட்டேங்குது. இந்த பூசாரி இருக்கார்ல, அவர் கையில கால விழுந்தாது போனை வாங்கி சொல்லிவிடலான்னு பாக்கல. நல்லா தருவேன். நந்தினி, நம்ம சக்தி கிட்ட பேசுவோம். நந்தினி, அவன்கிட்ட கிளி கிளின்னு கிளிப்பான். தருதல எப்படி நின்னா பாத்தீங்களே, அப்படியே புடிச்சு வச்ச சாணி உருண்ட மாதிரி நிக்கிறான். அவன் அண்ணன் சொன்னா இவனால எதுவுமே பேச முடியாதா? அம்புட் நல்லவனா இவன்? சொங்கி பைய, அறிவு கெட்டவன். இல்ல நந்தினி, சூழ்நிலைக்கு தான் அவன் அமைதியா இருக்கானே தவிர அவனுக்கு இதுல விருப்பம் இல்ல. அவனோட கண்ணை பார்த்தாலே தெரியல. அவன் சூழ்நிலைக்காகலாம் அமைதியா இல்லக்கா, சொத்துக்காக அமைதியா இருக்கான். ஏதோ சொன்னாங்களே 500 கோடி 1000 கோடி, அதுக்காக அமைதியா இருக்கான். நீ வேற 5000 கோடி 5000 கோடின்னு இவங்க சொல்றாங்க. எனக்கு என்னவோ இந்த டிஎஸ் பேச்சையும் சிரிப்பையும் பார்த்தா டவுட்டா இருக்கு. அவன் முகரைய பாருவே, சீமையில சென்ட் பாட்டில கடத்தி உள்ளூர்ல விக்கிறவன் மாதிரியே இருக்கான். ஆளும் மண்டையும் நம்ப முடியல. சக்தி கிட்ட போய் பேசி பார்க்கலாம். அக்கா என்னக்கா, என் புருஷனை விட்டு பேச சொன்னதுக்கு என்ன பேச்சு பேசினாங்க பாத்தியல்ல? நாம பேசுறதைய கேட்டுக்கிருப்பேன். விதி அவ்வளவுதான், தொலையுதுன்னு விட்டு தொலைங்க, சோலி முடிஞ்சு. இல்ல ரேணுகா, இது அவனுக்கு கிடைக்கிற கடைசி வாய்ப்பு. நம்ம பேசிதான் ஆகணும். நீ வா நந்தினி, வா, வாங்க வாங்க. ஐயோ என்னடி இவங்க. போ இங்கனதான் நிக்கிறான். ராக்கெட் விடுறோம் கூட இவ்வளவு யோசிக்க மாட்டான். ஊமை புருஷனை தான் யோசிக்கிட்டே நிப்பான். சக்தி தம்பி, என்ன அடுத்த கல்யாணத்துக்கு தயாராயிட்டீங்களா? நீ செய்யறது சரியா தப்பா, நியாயமா இல்லையான்னு யோசிச்சு பார்க்க வாழ்க்கை உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. கடைசி தடவையாவது ஒரு தடவை யோசிச்சு பாரு சக்தி. சக்தி, இதை பத்தி உன்கிட்ட பேச வேணாம் தான் நினைச்சேன். ஆனா மனசு கேட்கல. இப்படி அமைதியாவே இருந்துட்டா வாழ்க்கை ஓடிடாது சக்தி. நீ 2 பொம்பளை பிள்ளைங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க. அது சரின்னு உனக்கே படுதா? என்னன்னா, குந்தவையை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஜனனி விஷயத்தை விட்டு சொல்லிக்கலாம் நினைச்சேனா அது பெரிய பாவம். உனக்கு புரியுதா இல்லையா? சக்தி, எங்கிட்ட இருந்தோ வந்து அந்த துரைசாமியை அவ்வளவு சீக்கிரம் நம்புறதே சரியில்லைன்னு எனக்கு தோணுது. அந்த ஆளு நெசமாவே பணக்காரன் தானா? உனக்கு தெரியுமா? அப்படி அம்பட்டு பெரிய பணக்காரனா இருந்தா அன்னைக்கு மாமா அப்படி பேசி அனுப்புனதுக்கு பிறவும் எதுக்கு பொண்ணு கட்டி தாரேன்னு இங்கன வந்து குறியா நிக்கணும்? அவ்வளவு பணம் வச்சிருக்கிறவங்க ரகசியமான கல்யாணத்துக்கு எதுக்கு ஒத்துக்கிறணும்னு யோசிச்சு பாரு. அப்படி அம்புட்டு பெரிய பணக்காரங்கன்னா அவங்களுக்கு வேற குடும்பம் கிடைக்காதா, வேற மாப்பிள்ளை கிடைக்காதா? எதுக்கு வம்படியா இங்கனே வந்து நிக்கணும்? அதெல்லாம் யோசிச்சு பாத்தியா? காசு பணத்தை விடு சக்தி.
குந்தவை ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கலாம், நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா கூட இருக்கலாம். ஆனா நீ அவகிட்ட உண்மையை மறைச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு நாளைக்கு தெரிய வரும்போது அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு உன்னால சொல்ல முடியுமா? அப்படியே அந்த பொண்ணு அதை ஏத்துக்கிட்டாலும் காலம் பூரா உங்களுக்குள்ள இது ஒரு வடுவா மாறிடாதா? கொஞ்சம் யோசிச்சு பாரு சக்தி, ப்ளீஸ். சக்தி, இது செய்யாத சக்தி. டா, இப்படியே குதிச்சு ஓடிரு. எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். ஆனா இந்த பாவத்தை பண்ணாத சக்தி. உன்னை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் சக்தி, வாயை திறந்து பேசிரு. வேண்டாம் சக்தி, உன்னை கெஞ்சி கேக்குறேன். பேசு சக்தி. ப்ளீஸ் சக்தி, பேசு சக்தி. என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைங்க, சும்மா சக்திகிட்ட பேசிட்டு என்ன இருந்தேன். அடுத்த கல்ல எறிஞ்சு குட்டையை குழப்ப பாக்குறீங்களா? ஏய், இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். இது பாருங்க, நாங்க எதையும் குழப்பல. அப்புறம் வேற என்னத்த பேசிட்டு இருந்திய? அந்த துரைச்சாமி நெசமாவே பணக்காரன் தானேன்னு உங்களுக்காக தெரியுமா? ஓ, இப்படி ஒரு பேச்ச ஆரம்பிச்சு விட்டு அதை வச்சு கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பிளானா? ஜரு, அந்த ஆள் பணக்காரனோ இல்லையோ அது எங்களோட பிரச்சனை. அதுக்கு என்ன செய்யணுமோ எங்களுக்கு செய்ய தெரியும். நீங்க போய் உங்க ஜோலியை பாருங்க. வாங்க. எனக்கு நான் சொல்றது கேளுங்க. மவள ஓங்கி அப்பிருவன் பாத்துக்க. கோயிலாச்சேன்னு பாக்குறேன். மரியாதை கெட்டுரும். ஹலோ சக்தி, வாடா. தோருங்க, அண்ணனை அனாவசியமா டென்ஷன் பண்ண வேணான்னு அமைதியா தோட விடுறேன். மேற்கொண்டு ஏதாச்சும் பண்ணீங்க அப்புறம் அண்ணன் தான் பேசுவாரு, பாத்துக்கங்க. வாடா. நான் சொல்லல, வேலைக்கே ஆகாது. வேஸ்ட்டுக்கா, கல்லு கூட கரைஞ்சிரும். அவ்வளவுதான் அவன் விதி. இதுக மனசு கரையாது. ஹலோ. என்னடா ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டியா? இல்லம்மா, போயிட்டே இருக்கேம்மா. என்னடா நீ கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னுமா போய் சேரல? வழியில டிராஃபிக் ஆயிடுச்சுப்பா, அதான். அப்பா, நீங்க ஊருக்கு கிளம்பலையா? நீ கிளம்பி போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே இங்க நின்னுட்டோம்டா. இப்பதான் டாக்ஸிக்கு சொல்லிருக்கோம், வந்துரும். நாங்க நேரா பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்கி அங்கிருந்து சென்னைக்கு பஸ் பிடிச்சு கிளம்பிடுவோம். சரிம்மா, பார்த்து போங்கம்மா. சரிம்மா. ஜெர்னிமா, நீ செக் இன் பண்ணிட்டு கால் பண்ணுமா? ம், சரிப்பா. நீங்க பார்த்து பத்திரமா போங்கப்பா. சரிடா. சரிடா, பாய்டா. இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச நீங்க இந்த பிரச்சனையெல்லாம் தடுக்க என்ன முயற்சி பண்ணீங்க? நான் என்ன முயற்சி பண்ண முடியும்னு நீ நினைக்கிற? இவ்வளவு பிரச்சனைகளையும் தாங்கிக்கிட்டு நான் அந்த வீட்டில் இருந்ததே பெரிய முயற்சி தான். அந்த ஈஸ்வரி படிச்ச பொண்ணு, அவளால மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தேன். நடக்கல. பெரிய ஏமாற்றம். என் பேச்ச அடியோட நிறுத்திட்டேன். அப்புறம் ரேணுகா வந்தா, நந்தினி வந்தா, எல்லாரும் குணசேகரனோட மோசமான கட்டமைப்புக்குள்ள அடங்கித்தான் போனாங்க. அவங்களுக்குள்ள இருந்த சுயத்தை மறைச்சி மறந்து கடைசியில ஜடமா மாறி போயிட்டாங்க. இந்த வீட்டு சூழ்நிலையை மாத்த ஒரு தேவதை வந்து இறங்க மாட்டாளா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள இருந்தது. அப்பதான் நீ வந்த. இவங்களுக்கெல்லாம் நீ என்ன செய்ய போற? நீ எப்படி ஆரம்பிக்க போற?